ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா சூடாகட்டும். நெய் வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அது உருகட்டும். இப்போ பாருங்கள், நெய் நல்லா சூடாகிட்டு இப்போ பொடியாக நறுக்குனதான வெள்ளை பூண்டுகளை இதோட சேர்த்துக்கலாம். பூண்டு நீங்கள் வந்து பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. பொடியை நறுக்கி சேர்த்தோம்னா அது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் சாப்பிடும்போது. அதே போல் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வேகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சதானே நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒன்று வந்து இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லைனா தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இது கூட மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நான் கட் பண்ணியதானே கேப்சிகம், அதுக்கப்புறமா கேபேஜ் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாயும் முட்டைகோஸையும் கட் பண்ணி இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய்கறி வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை பாதிக்கு நம்மளுக்கு வெந்தால் போதும். இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து தக்காளி சேர்க்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன் வதங்கிறதுக்காக. அதனால் இப்போ நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டல. இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் தனியாக முட்டையை வந்து பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். முட்டை கூட உப்பு மிளகுத்தூள் சேர்த்து தனியாக பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். முட்டையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்து உடச்சி அதோட சேர்த்துட்டேன். இப்போது நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். நம்ம 3 பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்கிறதுனால நான் 4 முட்டையும் சாதமும் சேர்த்துருக்கேன். நம்ம காய்கறி இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். நம்ம சாதம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, நம்ம காய்கறி தான் அதிகமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். சாதம் வந்து வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் முட்டையோட, அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் நெய், உப்பு சரி பார்த்துட்டு உப்பையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். கிளறி விட்டோம்னா நம்மளோட சுவையான சாதம் தயார். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.